புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மெரினாவில் இருந்து எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ் வணக்கம். தற்போது மெரினா தான் சென்னையை பொறுத்தவரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மிகவும் பெயர் போன ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். அந்த பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய தகவல். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்பதற்கு சென்னை மாநகரம் தயாராகிவிட்டது. சென்னையில புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படின்னாலே மிகவும் பெயர் பெற்ற இடம் சென்னை மெரினா காமராஜர் சாலை தான். இந்த வருடமும் இந்த 2025ஆம் ஆண்டை வரவேற்பதற்கு சென்னை மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஏராளமானோர் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இங்கே காமராஜர் சாலைக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 12 மணிக்கு இங்கே புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதும் ஆரம்பிக்க இருக்கிறது. காட்சிகளிலேயே பார்க்கலாம். ஏராளமானோர் இந்த மெரினா காமராஜர் சாலையில் இருந்து இந்த புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த காமராஜர் சாலை முழுவதுமே ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொண்டாட்டத்துக்கு இப்போது தயாராக இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்கிறோம். அவங்க கிட்டயே கேட்கலாம், இந்த 2025ஆம் ஆண்டை கொண்டாட எப்படி வரவேற்க போறீங்க, எப்படி கொண்டாட போறீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மெரினால வந்து கொண்டாட போறேன். ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க சொல்லுங்க, இந்த 2025ஆம் ஆண்டை வரவேற்கிறதுக்கு எப்படி தயாராயிருக்கு? நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 2025ஆம் ஆண்டை வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய க்ரௌடை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நாங்கள் ஆக்சுவலாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கோம். ஸோ எல்லாம் பெட்டராக நடக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இங்கே காவல்துறை வந்து நல்ல ஒரு முன்னேற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நாங்கள் வரும்போது நமக்கு க்ரௌட் இருக்கும், டிராஃபிக்லாம் இருக்கும்னு நினச்சோம். பட் கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நாங்கள் ஈஸியாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வர க்ரௌடு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லது. பொதுவாக இந்த சென்னை மெரினா கடற்கரையில் சாதாரண நாட்கள்லேயே பொழுதுபோக்குக்காக நிறைய பேர் வருவாங்க. அதுவும் இந்த வருடம் இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக காமராஜர் சாலையில் நள்ளிரவு நேரத்தில் நிறைய பேர் இங்க கூடி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சரியாக 12 மணிக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் இங்கே வந்து காவல்துறையினருடனும் பொதுமக்களுடனும் புத்தாண்டை கொண்டாட இருக்கிறார். ஒரு பக்கம் காவல்துறை கொண்டாட்டம், மற்றொரு பக்கம் பொதுமக்கள் இந்த 2025ஆம் ஆண்டை வரவேற்க வேண்டும் என்று நிறைய பேர் இங்க கூட்டம் கூட்டமாக வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அப்படிங்கறத எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் வந்து இந்த வருஷம் படிச்சதோட அடுத்த வருஷம் நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வருஷம் நடந்தது எனக்கு நிறைய சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இதே போன்ற மனநிலையோடு தான் இந்த சென்னை மக்கள் தயாராகிட்டாங்க. சென்னையில முக்கியமான பொழுதுபோக்கு தலங்கள், நட்சத்திர விடுதிகள், மத வழிபாட்டு தலங்கள் என்று பார்க்கும் இடங்கள் எல்லாமே இந்த கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறது. 12 மணி எப்போது ஆகும் என்ற எதிர்பார்ப்பில் ஏராளமான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.